பாரதி, ஆதி, ஆதி, அக்கா, என்னோட ஆதி உயிரோட தான் இருக்காரு. எனக்கு தெரியும் அவருக்கு எதுவும் ஆகல. அக்கா, என்னாச்சுக்கா? அவர் உயிரோட தாண்டா இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகல. அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆதி, என்னாச்சுமா? பாடி இங்கதான் இருக்கு, அடையாளம் கட்டுறியா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அவரு உயிரோட தான் இருக்காரு சார். அவரு உயிரோட தான் இருக்காரு. என்னமா அது உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? திரும்ப திரும்ப இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொல்லி பேசுற. உன் வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், எனக்கு தெரியும் அவரு உயிரோட தான் இருக்காரு. அவரோட இதயம் துடிக்கிறது எனக்கு கேக்குது சார். சார், இவங்களை பார்க்கவே பாவமா இருக்கு சார். இவங்களால நிக்க கூட முடியல. இங்க பாருமா, உன்னோட நிலைமை எங்களுக்கு புரியாம இல்ல. இங்க வர்றவங்க யாரும் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்த்து வர்றதில்ல. விதி அப்படி நடக்குது. மனசை தேத்திட்டு அடுத்தடுத்து என்னன்னு பாருமா. நான் இப்பவும் சொல்றேன், வந்து அது யாருன்னு பாரு, அடையாளம் காட்டு. அவர் இல்லன்னா நல்லதுதாம்மா. மறுபடியும் தேட ஆரம்பிக்கலாம்ல. இல்ல, அது அவர் இல்ல. யோ சார், ரோட் எல்லாம் கிளியர் பண்ணியா? ஓகே சார். தம்பி, எல்லாரும் அப்படி போங்க. போங்கம்மா, போங்கம்மா, எல்லாரும் போங்கம்மா, போங்கப்பா. மா, வரியா இல்லையாம்மா? சார், நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? அவர் உயிரோட தான் இருக்காரு. சும்மா வந்து பணத்தை அடையாளம் காட்டுன்னு சொல்றீங்க. அவருக்கு ஒண்ணு ஆகல. என்னால வர முடியாது சார். அக்கா, அழுவாதீங்கக்கா. அக்கா, அக்கா, அழுவாதீங்கக்கா. யோ கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணி குடியா? ஓகே சார். அவர் கூட போய் தண்ணி வாங்கிட்டு வா. அக்கா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, 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 எங்க இருக்கீங்க? அக்கா, எங்க இருக்கீங்க? யோ சார், எங்கயா அந்த பொண்ணு? சார் அந்த பொண்ணை காணோம் சார். என்னையா சொல்ற? எங்கயா போய் தொலைஞ்சது? நமக்குன்னு வந்து மாட்டுது பாரு. யோ முதல்ல போய் தேடுங்க. ஓகே சார். நீ என்ன பாத்துருக்க? போய் தேடு. சரிங்க சார். அக்கா, சார், 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 என்னையா? அந்த பொண்ணு அடிவாரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சார். நான் கூப்பிட்டு பார்த்தேன், அந்த பொண்ணு காதலியே வாங்காம ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்னையா அந்த பொண்ணோட ஒரே ரோதனையா போச்சு. அந்த பொண்ணு என்ன பைத்தியம் ஐயா? நம்ம கழுத்த இருக்க வந்திருக்கு. வாயா போய் தேடுவோம். டேய், இங்க பாருடா, இவன் இங்க விழுந்து கிடக்குறான். இவனை தானே போட சொன்னாங்க. ஆமா, இவனை தான். டேய், இதுல பிரச்சனை எதுவும் வந்துடாதுல. பணத்துக்கு ஆசைப்பட்டு பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்க போறோம். முட்டாள் மாதிரி பேசாதடா. ஏற்கனவே கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். எதுக்கும் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணிடு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே கிடைக்காது. இதை பாக்குறேன்.
சரியா தெரிலப்பா. ஹார்ட் நல்லா துடிச்சுட்டு தான் இருக்கு. மூச்சு இருக்கிற மாதிரியும் தெரியல, இல்லாத மாதிரியும் தெரியல. பேசாம கத்தியை எடுத்து ஒரே சொருவா சொருவிட்டு போயிடலாம். ரொம்ப விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? எது பண்ணாலும் பார்த்து பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட இயற்கையா செத்த மாதிரி இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் விடு. டேய்! டேய்! ஆதி ஆதி ஐயோ ஆதி ஆதி இங்க பாருங்க ஆதி 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 கண்ணு திறந்து பாருங்க ஆதி 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 கண்ணு திறந்து பாருங்க ஆதி ஆதி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி நான் உங்களை காப்பாத்திடுவேன் ஆதி 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 கண்ணை திறந்து பாருங்க ஆதி கண்ணை திறந்து பாருங்க ஆதி 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 என்ன பாருங்க ஆதி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி கண்ணை திறந்து பாருங்க ஆதி ஆதி யாராவது இருக்கீங்களா யாராவது வாங்கல யாராவது இருக்கீங்களா அண்ணா அண்ணா சீக்கிரம் வாங்க அம்மா என்னமாச்சு? அண்ணா இவர் என் வீட்டுக்காரர் தான் மேல இருந்து கீழே விழுந்துட்டாருண்ணே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே நான் உங்களை காப்பாத்திடுவேன் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி 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 எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன பாரதி, எனக்கு எதுவும் ஆகாது. ஆதி இப்ப நீங்க என்ன பத்தி பேசுறது ரொம்ப தேவையா? நீங்க எப்படி இருக்கீங்க? வலிக்குதா? அதெல்லாம் இல்லை பாரதி. என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க எப்போ இந்த இதயம் தான் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதுன்னு சொல்லுவீங்களே, அதுதான் நானும் நம்பினேன். அதனால்தான் நீங்க இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்த முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நான் தவிச்சப்போ அந்த சத்தம் தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. உங்க இதயத்தோட சத்தம் மட்டும் எனக்கு கேட்காம போயிருந்தா இப்ப நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. நானும் உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன். அழாதீங்க, ரிலாக்ஸ். அதான் நான் வந்துட்டேன்ல. எப்படி அழாம இருக்க முடியாதே? நான் உங்க கூட கிளம்பி வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு
நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நடந்ததை பற்றி பேசாதீங்க பாரதி. நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதையே ஞாபகப்படுத்தாதீங்க. இல்ல ஆதி, என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்னால அழுதான முடியும், அதான் அழுது தீக்கிறேன். பாரதி ப்ளீஸ், நான் நல்லா இருக்கேன். நானும் உங்களை நல்லா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் எப்படியோ தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆதி. எப்பவுமே உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நானும் அதையே தான் சொல்றேன். இனி நம்ம 2 பேரையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. பாரதி, என்னாச்சு திடீர்னு? ஆதி, நம்மள சுத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு முழுசா அதை இல்லாம பண்ணணும். நாம நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்துல தடையா இருக்கு. அது எங்க போனாலும் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்காக நாம ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால என்னன்னு கண்டுபிடிச்சு அதை இல்லாம பண்ணணும். நமக்கான நிம்மதியான வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் இருக்கும் நான் நம்புறேன். ஆதி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? காரணம் இருக்காதே. நீங்க விழுந்தது வேணா தற்செயலா இருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்தி உங்களை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அப்படின்னா நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது மட்டும் என்னால ஜீரணிக்கவே முடியல ஆதி. ஒருவேளை அந்த நிமிஷம் நான் அங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு படபடன்னு வருது. ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறுது. விடுங்க, ஏதோ நடந்து போச்சு. அப்படியெல்லாம் விட முடியாது. இப்போ வேணா நீங்க சொல்றதுக்காக நான் இத பத்தி பேசல. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆதி. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். இன்னும் 2 நாள் இருக்கிறதான பிளான். அதுக்குள்ள என்ன? இல்ல ஆதி, நடந்த எதையுமே என்னால மறக்க முடியல. நம்மள சுத்தி எல்லாம் தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம இங்கேயே இருக்க முடியாது. எனக்கு மனசுக்கு சரியா படல. நாம இங்கிருந்து போலாம். எனக்கு எப்பவுமே என்னை விட நீங்க தான் முக்கியம். மேடம் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் அப்ஜெக்ஷன் சொல்ல என்ன இருக்கு? உங்க இஷ்டம். ஆதி, இருங்க. பாத்து மெதுவா. ஆதி, பாத்து. இப்போ ஓகே. தேங்க்ஸ் பாரதி. எனக்கு என்ன நடந்தாலும் எப்படி உங்களுக்கு தெரியுது? எனக்காக இப்படி ஒருகிறீங்களே, இதுக்கு கைமாற நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. இப்ப நான் சொல்றது மட்டும் கேளுங்க, அது போதும். நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் நாம ஊருக்கு போக முடியும். நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆதி, பாத்து ஆதி, என்ன பிடிச்சுக்கோங்க. வாங்க. இதை அவருக்கு வச்சு விடுங்க.
தாயே, என் ஆதியை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு நான் காலா காலத்துக்கு உனக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றிமா. ஆதி, வாங்க போலாம். என்ன சார், எப்படி சார் இருக்கீங்க? பெட்டர் இன்ஸ்பெக்டர். சார், நீங்க மட்டும் கிடைக்காம போயிருந்தா உங்க ஒய்ஃப் எங்களை உண்டுலன்னு பண்ணிருப்பாங்க சார். அது மட்டும் இல்ல சார், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்கள நாங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காசுக்காக தான் அவங்க இதை பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அது எங்க கடமை சார். அது மட்டும் இல்ல, நீங்க விழுந்த இடத்துல நிறைய பேர் விழுந்திருக்காங்க சார். எங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. முக்கால்வாசி பேரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு சார். ஒரு சில பேருக்கு நாங்க பாடியை கண்டுபிடிச்சு எடுத்து தருவோம். அழுவாங்க சார். ரொம்ப கொடுமையா இருக்கும் சார். நிச்சயமா நீங்க ஒரு மிராக்கல் தான் சார். உங்களை காப்பாத்த உங்க ஒய்ஃப் பட்ட கஷ்டத்தை நான் கண்ணால பார்த்தேன் சார். அந்த சாவுத்திரி சத்தியவான எமங்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்த மாதிரி உங்க ஒய்ஃப் உங்களை காப்பாத்திருக்காங்க சார். இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்க முடியல சார். வாழ்த்துக்கள் சார். இவங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். அது எப்படி விடுவா? அது அவளோட உசுராச்சே. இது அந்த சாமி போட்ட முடிச்சு. அதை யாரு நினைச்சாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. 2 தடவையும் அந்த உசுரை இவளே கொடுத்து காப்பாத்திருக்கா. சாமி, நீங்க எங்களை பத்தி பேசுறீங்கன்னு தான் புரியுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆராயாத, எதையும் ஆராய்ச்சி பண்ணாத, கேள்வியும் கேட்காத. உசுரை 2வது தடவையா காப்பாத்தி இருக்கிறது உண்மை. உன் இதயத்துக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிறது இவ உசுராச்சே. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாளா? அப்ப இல்ல இப்ப இல்ல, எப்பவும் உங்க 2 பேரையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆதி, அந்த சாமியார் என்ன சொல்லிட்டு போறாருன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. சார், இத்தனை நாளா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். இந்த சாமியார் வாய் திறந்து பேசி நாங்க கேட்டதே இல்லை சார். இவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாருன்னு எத்தனையோ பேர் ஏங்குறவங்களா இருக்காங்க சார். ஆனா உங்க 2 பேரையும் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை சார். நடந்ததை வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் நிச்சயமா இருக்கு சார். நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். என் நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரி, ஓகே சார். அப்போ நாங்கள் புறப்படுறோம். தேங்க்யூ சார். சரிங்க மேடம். ஐயா, என்னையாச்சு? கை கால்லாம் அடிபட்டு இருக்கு. மா, ஐயாவுக்கு என்னமாச்சு? அண்ணா, ஒன்றும் இல்லைண்ண, சின்ன அடிதான். வீட்டில் யாரும் இல்லையா? மா, பெரியம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. மற்றவங்கலாம் வெளில போயிருக்காங்க. அண்ணா, அதெல்லாம் சரி.
தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமாம்மா, ஸ்கூலுக்கு போயிருக்கு. ராணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்கம்மா. வரமா வாங்க. பாத்து. ஆதி, என்னாச்சு ஆதி? ரொம்ப வலிக்குதா? நாம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணோம்ல, அதான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆதி, நான் உங்களை ரூம்ல விடுறேன். நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லை பாரதி, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேனே, அப்புறமா ரூமுக்கு போகலாம். உள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் சரிதான். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆதி, இந்தாங்க.